வணக்க விவசாய நண்பர்களே, இப்போ வந்து கோழி பண்ணையை பற்றி பார்க்க போகிறோம். கோழி பண்ணையில் முக்கியமானது வந்து இந்த 6 இறக்கின 5 டேஸ் 5 டேஸ் வந்து எப்பயுமே நம்ம வந்து அனல் வந்து 90 டிகிரி, அதாவது வந்து 90 டிகிரி நம்ம அந்த குஞ்சுகளுக்கு மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணணும்னா மானவரியாக பண்ணோம்னா சரி வராது. அதுக்காக ப்ளூடிங் மெத்தடு இது. அதாவது வந்து மேலே கூரை இருக்கும், கீழே வந்து இது தனியாக ஒரு கவர் பண்ணணும். நம்ம பேப்பர், அதாவது பேப்பரோ இல்லைன்னா இது சாக்கு மூலியமோ, இது தார்பா, இது சாக்கு தார்பான்னு பேர். இது வந்து ஹைட்டு வந்து 6 அடி இருக்கலாம். 6 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஹைட்டு ஃபுல்லாக கவரேஜ் ஆகிடும். இது வந்து மொத்தத்துலேயும் ஃபுல்லாக கவரேஜ் ஆகிடும். இது மாதிரி இழுத்து விட்டுட்டு சுற்றிக்கிறோம். அந்த இடத்துல சுற்றி வச்சிருக்கிறோம். அதையும் இழுத்து விட்டுட்டு பின் பண்ணினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மானவரியாக சந்துங்கெல்லாம் ஓவராக இருக்கும். அது மாதிரி சந்துலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஹீட்ரு வைக்கணும். நாங்கள் ஹீட்ரு வைக்கணும். பானையும் வாங்கி வச்சுருக்கோம். கேஸ் இல்லை, பானை வாங்கி வச்சுருக்கோம். அது கறி போடணும். எல்லாம் இப்போ கோழி பண்ண நிறைய பேருக்கு தெரியும். இது முக்கியமானது என்னன்னா, இதை மாதிரி குள்ளமாகவே, அதாவது 6 அடி உயரம் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அனல் வந்து வெளியில் போகாது. குஞ்சுங்களுடைய அந்த மஞ்சக்கருன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சக்கரு வந்து எளிதில் கரைஞ்சிடும். அது கரைஞ்சிட்டாலே மால்டாட்டி வராது, அதாவது இறக்காது குஞ்சுங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ப்ளூடிங்கில் எப்பயுமே வந்து இந்த ஃபாலோ யார் ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க கோழி பண்ணையில். நிறைய பேர் வந்து சந்துலாம் இருக்கும், அனல் வெளியே போயிடும். அந்த மஞ்சக்கரு வந்து கரையாததுனால வீக்ஸ் வரும் அதிகமாக. அதாவது அந்த கோழி குஞ்சு வந்து வளராது. நிறைய வந்து சாப்பாடு சாப்பிடாம இறந்துடும். கொஞ்சம் நாள் அடைவில் இறந்துடும். இந்த காரணத்துக்காக தான் அனல் முக்கியமாக கொடுக்கணும். முதல் செட்டப்பே இதான். முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான 6 நாள் டைம். இந்த 6 நாளும் நம்ம அனல் கொடுத்து தான் தீரணும். அனல் கொடுத்தாதான் அந்த, அதாவது வந்து நாட்டுக்கோழிகள்லாம் கோழிங்க அடைக்காகிற மாதிரி அது அனல் கொடுத்தாதான் அது வந்து உயிர் வந்து நல்லா இருக்கும். அந்த மஞ்சக்கரு கரையும். இது வந்து எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நிறைய விவசாயிங்க வந்து அந்த ப்ளூடிங் ஏரியா வந்து ஓவரா ஓட்டம் இருக்கும். அது மாட்டுக்கு இருக்கும்பா, அது குஞ்சுலாம் சாகாது. அன்னைக்கே சாகாது, கொஞ்சம் கொஞ்சமா சாகும். அந்த அனல் கொடுக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாகும். அதுக்காக வேண்டிதான் இதை நம்ம ரெடி பண்றோம். ரெடி பண்ணி அனல் நல்லா கொடுங்க. அந்த 6 நாளும் கண்டிப்பா கொடுத்தாதான் குஞ்சுங்க வந்து மால்டாட்டி ஆகாது. இது வந்து முக்கியமா நம்ம இந்த கோழி பண்ணை ஆகட்டும், விவசாயத்தை பற்றியும் நம்ம சேனல்ல வந்து நிறைய டிப்ஸுன்னு சொல்லிடுறோம். இந்த கோழி பண்ணையை பற்றி முழு தகவலும் சொல்கிறேன் நான். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.